students, welcome to Jack Super Physics. Today we are going to see about plus 2 physics chapter 2 current electricity மின்னோட்டவியல். இதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா அண்ட் கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் லா. கிர்ச்சாஃப் லா வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி we have learned about the Ohm's law. Ohm's law வந்து எளிய சர்க்யூட்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த சர்க்யூட் சிக்கலாக இருந்துச்சு, காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கிர்ச்சாஃப் லாவை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். கிர்ச்சாஃப் லாவினுடைய யூசஸ் என்ன அப்படின்னா யூஸ்டு டு ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் த பொட்டன்ஷியல். மின்னோட்டத்தையும் மின்தடையையும் பெருக்கி வந்த பெருக்கற் பலனின் மதிப்பை கண்டறிய பயன்படுகின்றது. இப்போ கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா பற்றி பார்க்க போகிறோம். I1 I4 அப்படின்ற கரண்ட் கடத்தி 1 வழியாக O என்ற புள்ளியை நோக்கி செல்கின்றது. இப்போ பார்த்தோன்னா I2 I3 I5 என்ற மின்னோட்டங்களானது கடத்தி I2 3 5 வழியாக சந்தியை விட்டு விலகிச் செல்கின்றது. இப்போ வீடியோவில் நம்ம பார்த்த பிரகாரம் I1ன்ற கரண்ட் I4ன்ற கரண்ட் O என்ற சந்தி, தட் இஸ் ஜங்ஷன் பார்த்து போகுது, சந்தியை பார்த்து போகுது. I2 I3 I5ன்ற கரண்ட்டு சந்தியை விட்டு விலகி செல்கிறது. அப்போ இந்த கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா மின்னோட்டத்தை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இதுக்கு கரண்ட் ரூல் இல்லாட்டி மின்னோட்ட விதின்னு சொல்லலாம். இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா ஜங்ஷன் ரூல் அல்லது சந்தி விதின்னு சொல்லலாம். இப்போ இந்த கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா எந்த விதியின் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், அதாவது மின்னூட்டங்களின் அழிவின்மை விதியை அடிப்படையாக கொண்டது. ஓகே, இப்போ இதனுடைய சைன் கன்வென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோயிங் டுவர்ட்ஸ் ஜங்ஷன் இஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ், கரண்ட் ஃப்ளோயிங் அவே ஃப்ரம் த ஜங்ஷன் இஸ் டேக்கன் அஸ் நெகட்டிவ். அதாவது சந்தியை நோக்கி செல்கின்ற மின்னோட்டம் நேர்குறி எனவும் சந்தியை விட்டு விலகிச் செல்கின்ற மின்னோட்டமானது எதிர்குறி எனவும் கொள்ளப்படுகின்றது. இப்போ I1 வந்து சந்தியை நோக்கி போகுதா அப்படின்னு பார்க்குறோம். சந்தியை நோக்கி போகுது, அதனால் I1. அடுத்து I2 எடுத்துக்கிறோம். I2 சந்தியை விட்டு விலகி போகுது, அதனால் -I2. I3 சந்தியை விட்டு விலகி போகுது, அதனால் -I3. I4 சந்தியை நோக்கி போகிறதுனால +I4. I5 சந்தியை விட்டு விலகி போகிறதுனால -I5. தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாசிட்டிவ் சைனில் உள்ள 1 and 4 இந்த பக்கம் வச்சுக்கணும். நெகட்டிவ் சைனில் இருக்கக்கூடிய கரண்ட்லாம் அந்த பக்கம் கொண்டு போகிறோம். therefore I1 + I4 = I2 + I3 + I5. இப்போ I1 + I4ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா sum of the current flowing towards the junction which is equal to sum of the current flowing away from the junction. அதாவது சந்தியை நோக்கி செல்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகையானது சந்தியை விட்டு விலகிச் செல்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமன்றது நம்ம இந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ இதில் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா the algebraic sum of the current at any junction of a circuit is 0. எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் லாலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லாவை கரண்ட் ரூல்னு சொல்லலாம், இல்லாட்டி ஜங்ஷன் ரூல், மின்னோட்ட விதி அல்லது சந்தி விதின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கிர்ச்சாஃப் செகண்ட் லாவை பார்க்கலாம். இப்போ R1ன்ற ஒரு ரெசிஸ்டன்ட், ஒரு மின்தடை மின்கலம் E1உடன் இணைக்கப்பட்டுள்ளது. R3ன்றது அனதர் ரெசிஸ்டன்ஸ், அது E2 என்ற மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. R2ன்ற மின்தடை R1க்கும் R3க்கும் இடையில் கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு 2 அனதர் 2ம் அதே மாதிரி R1க்கும் R3க்கும் இடையில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி இந்த கிர்ச்சாஃப் செகண்ட் லா எதுக்கு மட்டும்தான் பாசிபிள் அப்படின்னா க்ளோஸ்டு சர்க்யூட் மட்டும்தான் பாசிபிள், மூடிய சுற்றுக்கு மட்டும்தான் இது பாசிபிள். இப்போ இது ஒரு மூடிய சுற்று, இதுக்கு நேம் பண்ணலாம் இல்லையா, A B C D.
இப்போ E1ன்ற அந்த பேட்டரியிலேருந்து மின்னோட்டமானது நேர்மின் முனையிலிருந்து ஆரம்பித்து அந்த மின்சுற்றின் வழியாக போகுது. அதை தான் நம்ம I1 எடுத்திருக்கோம். அடுத்து E2 என்ற மின்கலத்திலிருந்து I2 என்ற மின்னோட்டமானது நேர்மின் வாயில் இருந்து வெளிப்படுகிறது. அது I2. இப்போ R2 வழியாக போகக்கூடிய மின்னோட்டம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த I1ம் I2வும் ஆட் ஆகும். அதனால் I1 + I2. இப்போ இந்த கரண்ட் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சியில் இப்போ R2 வழியாக போகக்கூடிய கரண்ட் I1 I2 சிங்கிற ஜங்ஷனை அடைஞ்ச உடனேயும் அது I2வா R3 வழியாகவும் I1ஆ R1 வழியாகவும் போகுது. இப்போ இதனுடைய கரண்ட்டினுடைய டைரக்ஷன் இப்படி இருக்குது. அனதர் க்ளோஸ்டு சர்க்யூட்டில் கரண்ட்டினுடைய டைரக்ஷன் இப்படி இருக்குது. இப்போ வீடியோவில் பார்த்த பிரகாரம் ஆர்ன்ற ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஐன்ற கரண்ட் ஏயிலேருந்து பிக்கு போகுது. அப்போ இது வழியாக செல்லக்கூடிய ஆர்ன்ற மின்தடைக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் த ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஆர்ன்ற ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய அந்த மின்னோட்டத்தினுடைய திசை கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. கிளாக்வைஸ் அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கிளாக்கில் இருக்கக்கூடிய நீடில்ஸ் 12 அப்புறம் 1 2 3 அந்த கிளாக் வைஸில் போச்சு. அதுக்கு அந்த மாதிரி போச்சுன்னா அதுக்கு பேர் கிளாக் வைஸ். அதுக்கு ஆப்போசிட்டாக 12 11 10ன்னு போச்சுன்னு வச்சுக்கிட்டோம்னா அதை ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆர்ன்ற ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகிறதுனால இந்த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். Product of the current and the resistance is taken as positive when the current is moving in the clockwise direction. Otherwise, see the second figure. The current is flowing from B to A. What is the direction of the current? Opposite to the first figure. That is anti-clockwise direction. The product of the current and the resistance, which is equal to potential difference, is taken as negative. From this, we have to understand that current is flowing in the anti-clockwise direction. The product of the current and the resistance is taken as negative. அதாவது மின்னோட்டமானது வலஞ்சுழியாக சென்றால் அந்த மின்னோட்டத்தையும் மின்தடையையும் பெருக்கி வந்த பெருக்கற்பலனை நம்ம நேர்க்குறி எனவும், மின்னோட்டமானது இடஞ்சுழியாக, தட் மீன்ஸ் பியிலிருந்து ஏக்கு இடஞ்சுழியாக போச்சு அப்படின்னா அந்த கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் பெருக்கக்கூடிய மதிப்பு எதிர்க்குறியாக அமைகின்றது. ஓகே, இது ரெசிஸ்டன்ஸ் வழியாக. அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வீன்ற ஒரு பேட்ரியோட இணைச்சிருக்கோம். இப்போ ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டில் பேட்ரி கனெக்ட் ஆகிருக்கலாம். இது பேட்டரியோட நெகட்டிவ், இது பேட்டரியினுடைய பாசிட்டிவ். இப்போ கரண்ட் என்ன செய்யுதுன்னா நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி டு த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியை பார்த்து ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த potential difference between the two ends which is equal to positive of the EMF. இப்போ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போகுது. தட் மீன்ஸ் flowing from the positive terminal to the negative terminal of the battery, the EMF is taken as negative. அதாவது மின்கலத்தில் மின்னோட்டமானது எதிர்மின் முனையிலேருந்து நேர்மின் முனையை பார்த்து போச்சு அப்படின்னா அந்த இஎம்எஃப்ஐ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இந்த ஃபிகரில் மின்னோட்டமானது நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனையை நோக்கி செல்றதுனால அந்த மின்னியக்கு விசையினுடைய மதிப்பை நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். அதனால் ஐ மற்றும் ஆரின் பெருக்கற்பலன் வலஞ்சுழியாக இருந்துச்சா பாசிட்டிவ், அதே இது இடஞ்சுழியாக இருந்துச்சுன்னா ஐயையும் ஆரையும் பெருக்கி வந்த பெருக்கற்பலன் நெகட்டிவ்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மின்கலத்தில் மின்னூட்டமானது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போச்சுன்னா அந்த மின்னியக்கு விசையை பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். அதே போல் பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினல் போச்சுன்னா அந்த மின்னியக்கு விசையினுடைய மதிப்பை நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். இப்போ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா V = IR நமக்கு தெரியும். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா V = IR. V என்பது மின்னழுத்த வேறுபாடு, I என்பது மின்னோட்டம், R என்பது மின்தடை. இப்போ இந்த
இதில் பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த பேட்டரிக்கு உரியதை விக்கு பதிலாக நம்ம இஎம்எஃப்னு சொல்லலாம். அதனால் இஎம்எஃப் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர். இதை வச்சு தான் நம்ம லா வந்து ஸ்டேட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்டில், ஒரு க்ளோஸ்டு காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்டில் நிறைய வந்து லூப் ஃபார்ம் ஆகிருக்கலாம். இப்போ ஒரு லூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு லூப்பில் த ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் த ரெசிஸ்டன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் இன்க்ளூடட் இன் த சர்க்யூட். அதாவது மின்னோட்டத்தையும் மின் தடையையும் பெருக்கி வந்த பெருக்கற்பலனானது அந்த மின் சுற்றில் இணைக்கப்பட்டுள்ள மின்கலத்தின் மின்னியக்கு விசைக்கு சமம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இதை வச்சு நம்ம இப்போ டெஃபினிஷன் பார்க்கலாம். இப்போ ஒரு சர்க்யூட்டில் நம்பர் ஆஃப் லூப் இருக்குது அப்படின்னா, நம்பர் ஆஃப் வந்து மூடிய சுற்றுக்கள் இருக்குது அப்படின்னா, அந்த சுற்றில் இருக்கக்கூடிய எல்லா மூடிய சுற்றினுள்ள இருக்கக்கூடிய மின்னோட்டத்தையும் மின்தடையையும் பிரிக்க வந்த பெருக்கற்பலனை ஆட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் அதை வச்சு லா ஸ்டேட் பண்ணலாம். இன் எ க்ளோஸ்டு சர்க்யூட் the algebraic sum of the product of the current and the resistance of each part of the circuit is equal to the total EMF included in the circuit. எந்த ஒரு மூடிய சுற்றிலும் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றின் பெருக்கற்பலனின் குறிகளின் குறியீட்டு தொகையானது மின் சுற்றில் உள்ள மின்னியக்கு விசையின் குறியல் கூட்டுத்தொகைக்கு சமம் அப்படின்றத நம்ம இந்த செகண்ட் லாக்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போனோம். நெக்ஸ்ட் டாபிக் வீன்ஸ்டோன் பிரிட்ஜ், வீன்ஸ்டோன் சமணச்சுற்று. இப்போ இது ஒரு எலக்ட்ரிக் நெட்வொர்க். இதில் PQRS அப்படின்ற 4 ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 4 ரெசிஸ்டன்ஸ் PQவும் மீட் பண்ணுற இடத்துலேருந்து நம்ம ஜீன்ற ஒரு கேல்வனாமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பியும் ஆரும் ஜாயின் பண்ணுற அந்த ஜங்ஷன் வந்து ஏன்னு நேம் பண்ணுறோம், ஏ. நெக்ஸ்ட் ஜங்ஷன் பி, சி, டி. இப்போ ஏ மற்றும் சின்ற டெர்மினலுக்கு இடையில் ஈன்ற பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, பேட்டரியினுடைய பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து ஃப்ளோ ஆகுது. அதை தான் நம்ம I1 வச்சுருக்கோம். I1ன்ற கரண்ட் ஏன்ற ஜங்ஷனை மீட் பண்ண உடனேயும் அது I1 ஆகவும் I2வாகவும் ஸ்ப்ளிட் ஆகி I1 P வழியாகவும் I2 R வழியாகவும் டவுன்வர்ட் டைரக்ஷனில் போகுது. இப்போ அப்வர்ட் டைரக்ஷனில் போகக்கூடிய அந்த I1ன்ற கரண்ட் P வழியாக பாஸ் ஆகி Bன்ற அந்த ஜங்ஷனுக்கு போகுது. அகெயின் அங்கே என்ன செய்யுது அப்படின்னா 2வாக ஸ்ப்ளிட் ஆகி I3ன்ற கரண்ட் வந்து Q வழியாகவும் ஐஜின்ற கரண்ட் வந்து கேல்வனாமீட்டர் வழியாகவும் போகுது. அப்போ அப்வர்ட் டைரக்ஷனில் போனது PQ வழியாக போய் சின்ற ஜங்ஷனுக்கு வந்துருச்சு. ஏயிலேருந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் போனால் I2ன்ற கரண்ட் ஆரை பாஸ் பண்ணி Dன்ற ஜங்ஷனை மீட் பண்ணி S வழியாக போகுது. அதை I4 நம்ம வச்சுக்கலாம். வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, PQRS அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ், மின்தடைகள்னு சொல்லலாம். ஜின்றது கேல்வனாமீட்டர், வீன்றது பேட்ரி. ஓகே, இப்போ சர்க்யூட்டுக்கு போனால், இப்போ வீன்ற அந்த பேட்டரியினுடைய பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிக்குது. தட் இஸ் I. இந்த I வந்து ஏன்ற ஜங்ஷனை மீட் பண்ண உடனேயும் இட்ஸ் ஸ்ப்ளிட் இன்டு 2. தட் இஸ் I1 and I2. I1 is flowing in the upward direction. I1ன்ற கரண்ட் என்ன செய்யுது அப்படின்னா அந்த சர்க்யூட்டில் upward directionலையும், I2ன்ற கரண்ட் இஸ் மூவிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். I2 வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் போகுது. ஓகே, இப்போ upward டைரக்ஷனில் போன கரண்ட் Pன்ற அந்த ரெசிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணி இந்த Bன்ற ஜங்ஷனுக்கு வருது. அங்கே வந்த உடனேயும் எகைன் இட் ஸ்ப்ளிட் இன்டு 2. தட் இஸ் I3 and IG. IG is the current passing through the galvanometer. ஐஜின்ற கரண்ட் ஜின்ற கேல்வனாமீட்டர் வழியாக செல்லக்கூடிய கரண்ட்டுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, I3ன்ற கரண்ட் Qன்ற ரெசிஸ்டன்ஸ் வழியாக பாஸ் ஆகி சின்ற டெர்மினலுக்கு வருது. ஓகே, இப்போ டவுன்வர்ட் டைரக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். I2ன்ற கரண்ட் ஆரை கிராஸ் பண்ணி Dன்ற ஜங்ஷனை மீட் பண்ணி S வழியாக ஃப்ளோ ஆகுது. S வழியாக போகக்கூடிய கரண்ட் I4. அது I4 வழியாக போய் சின்ற பாயிண்ட்டை மீட் பண்ணுது. ஓகே, இப்போ ஏக்கும் சிக்கும் இடையில் நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ இந்த வீன்ஸ்டோன் பிரிட்ஜினுடைய
எதன் அடிப்படையில் அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிர்காஃப் விதியினுடைய பேஸில் அமைஞ்சிருக்கு. அப்போ வீட்ஸ்டோன் பிரிட்ஜை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா PQRS என்ற 4 ரெசிஸ்டன்ஸில் 3 ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். அனதர் ஒன், ஒரு நியர்பையாக இருக்கக்கூடிய 2 ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூஸ் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பேரலுடைய ரெசிஸ்டன்ஸுடைய ரேஷியோவை கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ கிர்காஃப்னுடைய ஃபர்ஸ்ட் லா பிரகாரம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியல் கூட்டுத்தொகை நமக்கு சுழியாக இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அந்த லா பிரகாரம் நம்ம பீன்ற சந்தி எடுத்துக்கலாம். பீன்ற சந்தியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்தியை பார்த்து வரக்கூடிய மின்னோட்டங்கள் பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். சந்தியை விட்டு விலகி செல்கின்ற மின்னோட்டங்கள் நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா பீன்ற சந்தியை பார்த்து வரக்கூடிய கரண்ட் I1 வந்து பாசிட்டிவ், I3 வந்து சந்தியை விட்டு வெளியில் போகுது, அதனால் -I3, ஐஜியும் வெளியில் போகுது, அதனால் -IG = 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து அனதர் வந்து ஜங்ஷன் டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா I2ன்றது சந்தியை பார்த்து வருது, அதனால் பாசிட்டிவ், ஐஜியும் சந்தியை பார்த்து வருது, அதனால் பாசிட்டிவ், I4 வந்து சந்தியை விட்டு வெளியில் போகிறதுனால I4 இஸ் நெகட்டிவ். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, இப்போ கிர்காஃப் செகண்ட் லா பிரகாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு லூப்பில் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் போச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸையும் கரண்ட்டையும் பெருக்கி வந்த பெருக்கல் பலன் பாசிட்டிவ். ஆன்டி கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ். நம்ம படித்தோம் இல்லைங்களா? அது பிரகாரம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொதல் ஒரு க்ளோஸ்டு லூப்பை எடுத்துக்கிறோம். ABDA அப்படின்ற அந்த க்ளோஸ்டு லூப்பில் இது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுது. அப்போ ஏலேருந்து ஆரம்பிப்போம். இந்த கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் பெருக்கணும். அதனால் I1P இஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். அகெயின் IG அண்ட் G இதுவும் கிளாக் வைஸில் இருக்கிறதுனால டேக்கன் அஸ் பாசிட்டிவ். அடுத்து ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்படி வந்த கரண்ட் இப்படி இதே டைரக்ஷனில் தானே போகணும். ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால I2ஐயும் Rஐயும் பெருக்குனது மைனஸில் இருக்குது. ஸோ I1P + IgG - I2R = 0. இது தேர்ட் ஈக்குவேஷன். அனதர் லூப் எடுத்துக்கலாம். ABCDA அப்படின்ற அந்த க்ளோஸ்டு லூப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். I1P கிளாக் வைஸ், அதனால் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். அடுத்தது இங்கே வர்றோம் I3Q, அதுவும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது, போன டைரக்ஷன்லேயே அப்படியே போகுது, அதனால டேக்கன் அஸ் பாசிட்டிவ். இங்கே வர்றோம் I4S வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால மைனஸ் I4S. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால I2R வந்து நெகட்டிவ். இது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகே, இப்போ Bன்ற ஜங்ஷனுக்கும் Dன்ற ஜங்ஷனுக்கு இடையில் ஏதாவது பேட்டரி கனெக்ஷன் பண்ணியிருக்கோமா அப்படின்னா இல்லை. அப்போ அது வழியாக அங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகாது. அதனால் IG வழியாக போகக்கூடிய கரண்ட்டை 0ன்னு வச்சுக்கலாம். அதனால் IG = 0ன்றதை ஈக்குவேஷன் 1, 2, 3ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் IG is 0னா I1 - I3 = 0. therefore I1 = I3. அடுத்த செகண்ட் ஈக்குவேஷனில் IG is 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா I2 - I4 = 0. therefore I2 = I4. தேர்ட் ஈக்குவேஷனில் இது 0ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா I1P இது 0 - I2R = 0. அதுலேருந்து I1P = I2R. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் 5 எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷன் 4ல் நம்ம போடுறோம். ஈக்குவேஷன் 5ல் வந்து I3க்கு பதிலாக தான் I1 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதேமாதிரி I4 எங்கே இருக்கோ அதுக்கு I2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாம் I1 அப்படியே வச்சுக்கலாம். I3க்கு பதிலாக I1 போடுறோம். அடுத்தது I4க்கு பதிலாக I2 போடுறோம். அதனால் I2SR இருக்குது -I2R. இது ஈக்குவேஷன் நம்பர் 7. ஓகே, இந்த ஈக்குவேஷனில் I1 வந்து காமனாக இருக்கிறதுனால வெளியில் எடுத்துடலாம். அதனால் P + Q. இங்கே இருக்க மைனஸ் சைன் அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் சைன் ஆகும். இந்த போத் டேர்ம்ஸ் ஹேவிங் I2 காமன், I2 வெளியே எடுத்துடும் S + R. இப்போ இந்த 7th ஈக்குவேஷனை 6th ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணணும். இப்போ I1 P + Q அதை இந்த டேர்மால் டிவைட் பண்ணுறோம். I1P டிவைட் பண்ணுறோம். அதுமாதிரி ரைட் சைடில் உள்ள டேர்மை I2R டிவைட் பண்ணுறோம். இப்போ I1 கெட் கேன்சல், I2 கெட் கேன்சல். தென் P/P = 1. அடுத்து Q/P = S/R plus R/R. Both are 1 and 1 get cancelled. So we are getting Q/P = S/R. The inverse of this one, P/Q = R/S. That's all. இதில் வந்து நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், PQRS அப்படின்ற ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். Dear students, if you like the video, please
like, share and subscribe this channel.